ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் வந்து 2004க்கு முன்னாடி இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு தான் வந்து இனிமேட் நாங்கள் பென்ஷன் கொடுப்போம். 2004க்கு அப்புறம் ஜாயின் பண்ண எந்த எம்ப்ளாயிஸ்க்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு யாருக்குமே வந்து பென்ஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பண்ணும்போது கூடயே வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் NPS இந்த ஸ்கீமையும் கொண்டு வந்து அமல்படுத்துறாங்க. என்னன்னு பார்க்கும்பொழுது இப்போ 2004க்கு அப்புறம் வரவங்க வந்து இந்த NPS ஸ்கீமில் வந்து நீங்கள் உங்கள் பணத்தை போடலாம். ஸோ மாதம் உங்களுக்கு வர சம்பளத்தில் வந்து இந்த பணத்தை போடும்போது ஆஃப்டர் 60க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் வரும், ரிட்டைர்மெண்ட்டுக்கான பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பாப்புலராக, ரொம்பவே பிரபலியமாக பேசப்படுது. அது ஏன் அப்படின்னு பார்த்தா வந்து அதுக்கு நிறைய சினாரியோஸ் இருக்குது. நம்ம ஃபர்தர் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் வரையும் பார்க்கும்போது ஒரு புதிய ஒரு டேக்ஸ் ஸ்லாபே இதுக்காக கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. யூஸ்வலாக மற்ற எல்லா ஒரு ரிட்டைர்மெண்ட் பணத்தெல்லாம் நம்ம போட போகிற ரிட்டைர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் பார்க்கும்போது 80Cல 1.5 லட்ச ரூபா டேக்ஸ் டிடக்ஷன் வரும் இப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோம். பட் இதில் பார்க்கும்போது தனியாக 50,000 வர மாதிரி ஒரு தனி ஸ்லாபே உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அப்படியே அதிகம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீம் ஏன் இவ்வளோ பாப்புலராக இருக்குது, இது ஏன் நம்மளும் போடலாம் அப்படிங்கிறதுக்கான சில கிரைட்டீரியாலாம் நம்ம இந்த விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்குறது தான் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா NPSனா என்ன, அவங்க யார் ரெகுலேட் பண்ணுறா, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுக்குறாங்க, எவ்வளோ லாக்இன் பீரியடு, அதுக்கப்புறம் இன்கேஸ் நம்ம ஜாயின் பண்ணலாம், எப்படி ஜாயின் பண்ணலாம், எங்கே ஜாயின் பண்ணணும், நம்ம ரொம்ப இன் அண்ட் அவுட் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் என்னென்ன ஏது விஷயம் அப்படிங்கிறத பற்றி. திஸ் இஸ் பிரகாஷ், வெல்கம் பேக் டு பிளாக் வேர்ல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து NPSனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட அவங்க உருவாக்கின ஸ்கீம் தான். 2004ல் உருவாக்கப்படுது. யாருக்குன்னு பார்த்தா வெறும் பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு, வந்து பப்ளிக்ல ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 2004க்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ லேட்டஸ்ட் ஸ்டேஜ் 2009ல் போல இது வந்து ஓப்பன் ஃபார் ஆல் செக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது காமனாக ஒரு எம்ப்ளாயி கூட, நார்மலாக பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயி கூட போய் NPSல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க வந்து காசு போடலாம். இந்த காசுலாம் எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் தோராயமாக ஒருத்தங்க வந்து 25 வயசுல போய் ஒருத்தங்க வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட 60 வயசு கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷத்துக்கு வந்து அவங்க NPS அக்கௌண்ட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக காசு போட்டுட்டே இருக்கலாம். 60 வயசுக்கு மேற்பட்டு அவங்களுக்கான அந்த பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் பணமாக வந்து அவங்க ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்ல எடுத்துக்கலாம். என்ன மாதிரி பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60% ஆஃப் த அமௌண்ட்டை வந்து நீங்கள் மேக்ஸிமம் 60% ஆஃப் த உங்களோட கார்பஸை நீங்கள் சேர்த்து வச்சிருக்க கார்பஸை நீங்கள் எடுத்துக்கலாம். மீதி இருக்க 40% இருக்குல்ல, அந்த 40% பணத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு ஆன்விட்டியில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆன்விட்டி அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் போட்டணும். அந்த 40% பணம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து வருமானம் கொடுத்துருக்கோம். ஃபிக்ஸ்ட் இன்ட்ரூமெண்ட் உங்களுக்கு அதை லைவ் எக்ஸாம்பிளாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு 1 கோடி ரூபாய் இருக்குது. அதில் 60 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேமிலியோட நீட்ஸ்க்கோ இல்லை என்னவோ நீங்கள் என்ன பிளான் பண்ணிக்கிறீங்களோ. மீதி இந்த 40% இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் இந்த 40 லட்சத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு ஆன்விட்டியில் நீங்கள் போட்டுக்கலாம். அது நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட், அது மாதிரி ஆன்விட்டிலேயே பல ஆன்விட்டிஸ் இருக்குது. இப்போ அதில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் 40 லட்ச ரூபாய்க்கு அடுத்து உங்கள் லைஃப் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மாதம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கடத்திட்டே இருக்கும். இதை தான் வந்து நம்ம பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பென்ஷன் ஸ்கீமை யார் ரெகுலேட் பண்ணுறா, யார் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறா, கவர்மெண்ட்டே இதை பார்க்க முடியாது. அவங்க ஒரு ரெகுலேட்டரி பாடிகிட்ட கொடுக்குறாங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்க்கும்போது PFRDA, அதாவது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெபாசிட்டரி சர்வீஸ். ஸோ இவங்க தான் வந்து இந்த பணம் மக்களோட விஷயங்கள் NPS எல்லாத்தையுமே வந்து இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. இவங்க இந்த ஃபண்ட் இந்த டெபாசிட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து NSDL நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட் லிமிடெட் இவங்க கிட்ட வந்து அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க. அதாவது கவர்மெண்ட் இவங்க கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்து இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இவங்க என்னன்னா, இவங்க வந்து NPS அக்கௌண்ட் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது, மக்களோட லாகின் செலுத்தம், அதுக்கப்புறம் உங்களோட டிரான்சாக்ஷன் எவ்வளோ பணம் எங்கே போகணும், எங்கே சேமிக்க வைக்கிறது எல்லாத்தையும் வந்து இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. கூட வந்து இந்த PFRDA அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கூட வந்து அவங்க ஒரு POP அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்களை வைக்கிறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தா, இப்போ நம்ம டேரெக்டாக போய் ஒருத்தங்க கிட்ட நீண்ட முடியாது. சரி, யார்கிட்ட போய் இவங்க அப்ரோச் பண்ணி நம்ம NPS அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம், எந்த பேங்க்ஸ் கிட்டலாம் போகலாம், யாருக்கெல்லாம் அஃபிஷியலாக ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்து இந்த POP சர்வீசஸில் போனால் என்னென்ன பேங்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் கட்டாக நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அந்த பேங்க்ஸில் நீங்கள் போய் நியர்பை பேங்க்ஸில் போயிட்டு NPS அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம NPSோட இன்ட்ரெஸ்ட் சைக்கிளை பார்க்குறோம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்க்குறோம் அப்படின்னா இங்கே தான் வந்து NPS வந்து ரொம்பவே வந்து ஒரு தனியாக நிற்கிது. என்னன்னு பார்க்கணும், இது ஒரு 4 விஷயமா ஒரு 4 சைக்கிளாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பிரிக்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை வந்து ஈக்விட்டியில் போடுவாங்க. அப்படி இல்லாட்டி ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கார்பரேட் பாண்ட்ஸ், மூணாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸ், நாலாவது ஆல்டர்னேட் அசெட். இப்போ இந்த ஒரு ரியல் எஸ்டேட்ல போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 4வது விஷயமா வச்சிருக்காங்க. ஸோ இந்த 4 செக்மெண்ட் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த 4 செக்மெண்ட்ல எதுல நம்மளோட பணத்தை போடணும் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு ஈக்விட்டியில் போடுங்க, நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா லாங் டர்மில் ஒரு 30 வருஷம்
35 வருஷமா வெயிட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்விட்டி கண்டிப்பாக ஒரு ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸே கொடுக்க போகுது. ஸோ ஈக்விட்டியில் போகணுமா உங்கள் விருப்பம் தான். இல்லை நான் ஈக்விட்டியில் கொஞ்சம் இல்லை கவர்மெண்ட் பாண்ட்ஸில் கொஞ்சம் கார்பரேட்டில் அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே தெரியல ஒரு பிளாக்காக உங்கள் இஷ்டம் அப்படின்னா அது வந்து ஒரு நம்ம வந்து ஒரு நார்மல் அப்படிங்கிற மாதிரி ஒரு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களே ரொட்டேஷனலாக அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஒரு பேரலாக ஒரு எல்லாத்தையும் ஈக்குவலாக வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி காசை போட்டுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஸ்பிளிட்டப்பாக இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் சைக்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதையும் நான் காட்டுறேன் எப்படின்னு. இப்போ என்பிஎஸ்ல பார்த்தா வந்து டயர் 1 டயர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. பட் நம்ம இப்போ தற்போதைக்கு டயர் 1 பத்தி பார்ப்போம். இதில் பார்த்தா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈக்விட்டி, கார்பரேட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட், ஆல்டர்னேட் அசெட். ஸோ அப்ராக்சிமேட்டா 1 வருஷம், 5 வருஷம், 10 வருஷங்கிற மாதிரி ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்க்கும்போது இப்போ கிட்டத்தட்ட 15 to 18% வரைக்குமே கொடுக்குது ஈக்விட்டி கிளாஸ். ஆப்வியஸா மற்ற எல்லா கிளாஸையும் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது ஈக்விட்டி தான் இருக்கிறதுலே அதிகமாக கொடுக்கும். அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணும்போது நம்ம கார்பரேட் பாண்டு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட், அப்புறம் ஆல்டர்னேட் அசெட். ஸோ 5 வருஷம் 10 வருஷங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து இது வந்து கொடுத்துட்டு இருக்கு. இப்போ என்பிஎஸ் நம்ம மற்ற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், மற்ற கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது கம்பேரிட்டிவா என்பிஎஸ் வந்து ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இங்க நீங்க வந்து ஒண்ணுமே கிளியரா பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ டயர் 1 இதெல்லாம் இப்போ இதுல வந்து பார்த்தா இது வந்து என்பிஎஸ் ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷன் அந்த வெப்சைட் நீங்க அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த இதுல வந்து பார்த்தா இப்போ இதான் வந்து நம்ம டயர் 1 நமக்கு ஃபர்ஸ்ட் இப்போ கவர்மெண்ட் டயர், இதுக்கப்புறம் வந்து கார்பரேட் டயர், அப்புறம் ஈக்விட்டியோட டயர் மாதிரி சொல்லிட்டு நீங்க இதெல்லாம் போய் பார்க்க முடியும். இப்போ கவர்மெண்டோட டயர் நான் இது பண்ணி ஈக்விட்டி, இப்போ நான் இந்த ஈக்விட்டியை வந்து பாக்குறேன். இப்போ கடந்த 10 வருஷத்துக்கு வந்து ஏன்னா லாங் ஸ்பேன் தான் ஆஃபீஸ் நம்ம போடுறோம், அதுக்காக தான் என்பிஎஸ் வரது உள்ள. ஸோ ஒரு 10 வருஷம் போடும்போது இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த என்பிஎஸ் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிர்லா, பிஎஃப், அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, கொட்டாக் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து இவங்க எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்ம அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது தெரியுது ஒரு 15% மாதிரி ஆவரேஜ் வந்து நமக்கு இது வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஈக்விட்டி. இப்போ இதே நான் வந்து கவர்மெண்ட் சைட்ல போய் பார்க்குறேன் அப்படின்னா இவங்க பார்க்கும்போது 8%. எவ்வளவு பெரிய வித்தியாசம் வருதுன்னு தெரியுது உங்களுக்கு. அது 15% இங்க இருக்கு, இது வந்து 8% இங்க இருக்கு. அப்படி டபுள் த டைம் வர. இதே வந்து இது 10 வருஷத்துக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 30 வருஷம் நம்ம இதை போட்டுட்டு இருக்கோம். நம்ம ஒரு 30 வயசுல ஆரம்பிச்சு ஒரு 60 வயசு இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் காம்பவுண்டிங். 30 வருஷம் வந்து அப்படியே டபுள் த டைம் ப்ராஃபிட் ஆகிட்டா காம்பவுண்ட் ஆகிட்டே இருந்ததுன்னா அதோட வேல்யூ எந்த அளவுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணுறாங்க. இப்ப கூட நம்ம பார்த்தா கார்பரேட் பார்த்தா இப்ப அது எல்லாம் இப்ப இது வந்து 7% அந்த மாதிரி கார்பரேட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஆல்டர்னேட் அசெட். ஸோ ஆல்டர்னேட் பார்க்கும்போது அதுவும் வந்து பிட்வீன் 8. ஸோ இது 4 நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸா நமக்கு ஈக்விட்டிலாம் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் சைக்கிள் பார்த்துருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்க்கும்போது ஆப்வியஸாக நமக்கே தெரியும். ஆப்வியஸாக ஈக்விட்டியில் போடும்போது நமக்கு ரொம்ப நல்ல ரிட்டர்ன் கிடைக்க போகுது. ஒரு அரௌண்ட் 15-18% கிடைக்க போகுது. இதே இப்போ நம்ம ரொம்ப ஆல்டர்னேட் அசெட் இல்லை கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் போடும்போது அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஸோ உங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் அப்படி எந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஜென்ரலே அப்படி போட்டுக்கலாம். அவங்களே வந்து அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக ஸ்பிளிட் அப் பண்ணிக்க போகிறாங்க. இது ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து என்பிஎஸ்னா என்ன, யார் ரெகுலேட் பண்ண போகிறோம், யார் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காது, அதுக்கப்புறம் அதில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது இதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஏஜ் லிமிட்னு பார்த்தா 18 வயசுலேருந்து 70 வயசு இருக்கும். 70 வரைக்குமே வந்து நீங்கள் எப்போ வேணா என்பிஎஸ் வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இது யார்கிட்ட ஓபன் பண்ணலாம் அப்படின்னு தான் அதுக்கு தான் நமக்கு இது வந்து பாப் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த பாப் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு பர்டிகுலர் பேங்க்ஸ். இந்த பர்டிகுலர் பேங்க்ஸ்ல நீங்க போய் நீங்க என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அண்ட் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ எப்படி ஒரு பென்ஷன் ஸ்கீம் இருக்குல்ல, பிஎஃப் இருக்குல்ல, அதில் எப்படி நமக்குன்னு ஒரு பர்டிகுலர் யூஏஎன் நம்பர் வருது, அந்த மாதிரி இங்கேயும் வந்து நமக்குன்னு ஒரு பிரான் நம்பர், அதாவது வந்து பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. நம்ம என்னதான் அடுத்த ஆஃபீஸ் மாறணும், இந்த பிஆர்ஏஎன் நம்பர் மட்டும் மாறவே யூனிக்காக ஒரு 12-16 நம்பர் டிஜிட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நம்பர், இந்த டிஜிட் நம்பர் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. இப்படி கொடுக்கும்போது நமக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறீங்க, அது என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஒரு 12 to 16 டிஜிட்ஸ் நம்பர் உள்ள ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க. இதுக்கு நமக்கு ஒரு சப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும். இந்த என்பிஎஸ் அக்கௌண்ட்ல ஒரு சப் அக்கௌண்ட், அதாவது டயர் 1 டயர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 அக்கௌண்ட். இப்போ டயர் 1 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த ஈக்விட்டி பாண்ட்ஸ் எல்லாத்தையும் எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற பணம். இதில் கவர்மெண்ட் ஒரு பெரிய சலுகை நமக்கு கொடுத்துருக்காங்க, டாக்ஸ் எக்ஸம்ஷன். ஏன்னு பார்த்தா யூஸ்வலாக எல்லா பென்ஷன் ஸ்கீம்லேயும் வந்து நமக்கு 80Cல தான் வரும். ஓகேவா, 1.5 லட்ச ரூபாய் வந்து நமக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த என்பிஎஸ்ல மட்டும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 80CCD1B அப்படிங்கிற மாதிரி 80CCD1B அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் ஸ்லாப் 50,000 ரூபாய் வரைக்கும் நம்ம ஒன்றுமே எக்ஸஸாக வந்து நம்ம டாக்ஸை மிச்சப்படுத்த முடியும். அதாவது ஒரு வருஷத்தில் 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் அதில் பணத்தை போட்டு அந்த 50,000 ரூபாய் வந்து நீங்கள் டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்காகவும் நம்ம காட்டிக்கலாம். நமக்கு மேஜராக தெரிஞ்ச டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் என்னென்ன, 80Cல ஒரு 1.5 லட்ச ரூபாய், அது இல்லாமல் நமக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸில் ஒரு 50,000 ரூபாய், அதாவது சீனியர் சிட்டிசன் தான் 50,000 ரூபாய், 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து 25,000 ரூபாய். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து இது 1.5 லட்சம், இது ஒரு 50,000, 2 லட்ச ரூபாய். இது இல்லாமல் இந்த என்பிஎஸ் ஸ்கீமில் நீங்கள் போடும்போது
இன்னும் ஒரு 50,000 ரூபாய். ஸோ 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து பண்ண முடியும். இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு ஹைலைட்டான ஒரு பாயிண்ட் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில். ஸோ நீங்கள் அதுதான் டயர் 1ல நீங்கள் போடும்போது நீங்கள் என்ன எதில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அவங்க அந்த பணத்தை எடுத்து போய் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபினான்ஷியல் இயரில் 50,000 வரைக்கும் பண்ணுங்க. 50,000க்கு மேலே போகும்போது அது டேக்ஸ் எக்ஸம்ஷனில் வராது. இது டயர் 1. அதே மாதிரி இப்போ நீங்கள் டயர் 2 பார்த்தீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். அதுக்கு வந்து எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த டயர் 1 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட 60 வயசு இருக்கும். நீங்கள் அதை வந்து நீங்கள் எந்த விட்ராவும் பண்ண முடியாது. பார்ஷியல் விட்ராவல் அதெல்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம என்ன பேசுவோம். பட் விட்ராவல் வந்து பண்ண முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் 60 வயசுக்கு மேலே போகும்பொழுதும் 60% ஆஃப் த அமௌண்ட் தான் வந்து நீங்கள் விட்ரா பண்ண முடியாது. 40% நம்ம ஸ்டார்டிங் சொல்லும்போது ஆன்விட்டியாக நீங்கள் போட்டுக்கணும். பட் டயர் 2ல அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் பணத்தை போடலாம், எப்போ வேணாலும் பணத்தை எடுக்கலாம். பட் டயர் 1 அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் டயர் 2 அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணவே முடியும். அண்ட் டயர் 1 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு மினிமம் ஒரு 500 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி தேவை. அப்படின்னா டயர் 2 ஒரு 1000 ரூபாய் நமக்கு தேவை அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண. ஆனால் அந்த அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ண நமக்கு வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபாங்கிற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் போதும். ஒரு 500 ரூபாங்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் லிமிட் மினிமம் லிமிட் 1000 ரூபாவது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் போட்டே ஆகணும். 1000 ரூபாய்க்கு உள்ள நீங்கள் டயர் 1 அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை கவர்மெண்ட் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ மறுபடியும் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த வருஷத்துக்கான மினிமம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துக்கு மினிமம் 1000 ரூபாய் என்பிஎஸ் அக்கௌண்ட்ல நம்ம கட்டணும் இருக்கு டயர் 1ல. அதை நீங்க கட்டி கூட நீங்க ஆல்ரெடி கட்டவே இல்லை, பெனால்ட்டியா ஒரு 100 ரூபாய் போடுவாங்க. அந்த பெனால்ட்டி அமௌண்ட்டை நீங்க கட்டினாதான் உங்க அக்கௌண்ட் வந்து நார்மல் ஆகும், ஆக்டிவ் ஆகும். ஸோ இப்படி நீங்கள் டயர் 1 அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் இந்த டயர் 2ல அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் காசு போடலாம், போடாமல் இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் பாயிண்ட்டு உங்களுக்கு எந்த ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இதில் கிடையாது. ஆனால் நமக்கு டயர் 2 வேணும்னாலே டயர் 1 வந்து கண்டிப்பாக தேவை. அண்ட் ஃபைனலாக பார்த்தா இதோட விட்ராவல் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 60 வயசு இருக்கும் நீங்கள் இதை விட்ரா பண்ண முடியாது. 60 வயசுக்கு மேற்பட்டு தான் 60% ஆஃப் த அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் விட்ரா பண்ண முடியும். 40% ஆன்விட்டியாக போட்டு அந்த ஆன்விட்டிலேருந்து வரக்கூடிய ரெகுலர் இன்கம் வச்சு தான் வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட் பணம் வரப்போகுது. இது ஒரு பாயிண்ட். அண்ட் இதுக்கு வந்து நமக்கு ஒரு கேல்குலேட்டரும் இருக்குது. உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கான இந்த பிபிஎஃப் கேல்குலேட்டர் இருக்குது. அந்த கேல்குலேட்டர் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிறது வந்து என்பிஎஸோட பென்ஷன் கேல்குலேட்டர். இந்த கேல்குலேட்டர் வந்து பெரிய அளவுக்கு வந்து நமக்கு ஃபியூச்சர்ல எவ்வளவு பணம் நம்ம கிட்ட சேர்ந்திருக்கும், எப்படி அது நமக்கு எவ்வளவு பணம் வரும் நம்ம கையில அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு பெரிய அளவுக்கு உபயோகமா இருக்கும். ஜெனரலா உங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்க போட்டுக்கோங்க. நான் என்னோட டேட் ஆஃப் பர்த் நான் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 93 நவம்பர் 17. ஓகே. ஸோ டேட் ஆஃப் பர்த் போட்டு இப்போ ஒரு வேளை 30 வயசு ஆகுது. இப்போ இங்க இருந்து நான் வந்து அடுத்து எத்தனை ஒரு இப்போ ஐ வுட் லைக் டு கான்ட்ரிபியூட் எவ்வளவு ரூபாய் நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நான் சும்மா ஒரு 10,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நான் போடுறேன் என்பிஎஸ்ல வந்து. ஏன்னா இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம மாசம் மாசம் வந்து இஎல்எஸ்எஸ்ல போடுறோம். ஏன்னா இஎல்எஸ்ல வர அந்த டாக்ஸ் பென்ஷன் வந்து இதுலயே நமக்கு கிடைச்சிருது, டாக்ஸ் சேவிங். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல போறோம், அதே பாயிண்ட் இதுலயே நம்ம போட முடியும். பிகாஸ் மற்ற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மாதிரி இது கிடையாது. ஏன்னா இதுல வந்து நம்ம ஈக்விட்டிலையும் ஸ்டாக் மார்க்கெட்லயும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து நம்ம 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா ஒரு லைக் டு கண்டினியூ கான்ட்ரிபியூட்டிங் எந்த வயசு இருக்கும். இது வந்து 60 to 70 வயசு இருக்குமே நம்ம வந்து அதான் கொடுத்துருவோம். மினிமம் 60 வயசு இருக்கும் நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும். அதுக்குள்ள பண்ண முடியாது. அதிகபட்சம் வந்து 75 வயசு இருக்குமே இதை நீங்க பண்ண முடியும். ஸோ வந்து 60 வயசு இருக்குமே நான் ரொம்ப ஆக்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதனால அது கான்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்னு நம்ம வச்சுக்கோம், அசியூம் பண்ணிட்டு. ஸோ 60 வயசு இருக்கும். ஸோ வந்து டோட்டல் இயர் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் 30 வருஷம் வந்து நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்றோம். 30 வயசுல ஆரம்பிச்சா 60 வயசு இருக்கும். இப்போ இதுல வந்து 25 வயசுல ஆரம்பிக்கிறவங்களுக்கு இன்னுமே ஆட் அட்வான்டேஜ். பிகாஸ் இந்த 5 வருஷம் வந்து இன்னுமே உங்களுக்கு காம்பவுண்டிங் நடக்கும். இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு ரேஞ்ச்ல நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ ஈக்விட்டிலேயே நம்ம போறோம். டிபெண்ட்ஸ் நம்ம எந்த வயசுல ஆரம்பிக்கிறோங்கிறத பொறுத்து நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோங்கிறது. நம்ம கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல போடலாம், இல்ல நீங்க வந்து இதுலயும் போடலாம், ஈக்விட்டிலையும் போடலாம், இல்ல நீங்க கார்பரேட் பாண்ட்லயும் போடலாம். இல்ல எதுவுமே வேண்டாம் அப்படின்னா வந்து நீங்க ஜென்ரல் அப்படிங்கும்போது கூட அவங்களே வந்து அந்த ஒரு ப்ராப்பர் சைக்கிள் வச்சு ஒரு பேலன்ஸான ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு பண்ணுவாங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 15% மாதிரி, ஏன்னா அதிகபட்சம் 15% அவங்க வைக்கிறாங்க. அவங்க வந்து ஓகே ஒரு சேஃப் சைடா வந்து ஒரு 13% அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோம், அசியூம் பண்ணி வச்சுட்டோம்னா. இப்போ லைக் டு பர்ச்சேஸ் ஆன்விட்டி அப்படிங்கிற மாதிரி மினிமம் 40% வந்து நீங்க கண்டிப்பா ஆன்விட்டி வாங்கி ஆகணும். பிகாஸ் 60% வந்து நீங்க காசு எடுத்துருவீங்க, மீதி 40%. ஸோ நீங்க 40% வச்சுக்கலாம். இல்ல எனக்கு வர பணம் வந்து நான் அந்த காசை எடுத்துக்கணும், அந்த கார்பஸ் எடுத்துக்கணும், நம்ம 100% நான் ஃபுல்லாவே நான் ஆன்விட்டியா போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 60 வயசுக்கு மேலே நமக்கு ப்ராப்பரான ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் வந்துட்டே இருக்கலாம். ஸோ நம்ம மொத்தத்தையும் வந்து ஆன்விட்டியா போட்டு எனக்கு ஃபிக்ஸடான ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆன்விட்டிக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? இப்போ ஆன்விட்டிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எஃப்டி மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு கன்சியூம் பண்ணிக்கோங்க. பட் அசியூம் பண்ணிக்கோங்க இந்த ஆன்விட்டில வந்து நிறைய இருக்கு, நிறைய பேங்க்ஸ் நிறைய ஏஎம்சிஸ் வந்து ஆன்விட்டி பிளான்ஸ்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அதை செக் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கும். இல்ல தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ஆன்விட்டி ரிலேட்டடான ஸ்பெஷலாக ஒரு வீடியோ கூட நம்ம போடுவோம். ஓகே. இப்போ அந்த ஆன்விட்டி வந்து எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா அப்ராக்சிமேட்டா இப்போ நம்ம ரேஞ்சில் எவ்வளவு ரேஞ்சில் வருதுன்னு பார்த்தா ஒரு 6-7% வரைக்கும் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து சேஃப் சைடா வந்து ஒரு 7%, 8 கூட நம்ம வச்சுக்க முடியும். பட் ஸ்டில் நம்ம 7 அசியூம் பண்ணிப்போம். 7% அப்படின்னு வச்சோம்னா இப்போ இதுதான் உங்களுக்கு your expected monthly pension will be கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து மாசம் மாசம் பென்ஷனா கிடைக்கும்.
இதுதான் வந்து பாயிண்ட். இங்க பாருங்க, நம்ம டோட்டலா இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது எவ்வளவு பண்ணிருக்கோம்? கிட்டத்தட்ட 36 லட்சம் ரூபாய், சாரி 36 லட்சம் ரூபாய் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம கார்பஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும்? கிட்டத்தட்ட 4.4 கோடி ரூபாய் அளவுக்கு அது வளர்ந்துருக்கும், 4.4 crore. ஸோ இதுதான் நமக்கு வந்து கிடைச்ச கெயின்ஸ். இது ஏன் அப்படி பார்த்தா, இதை நம்ம ஈக்விட்டியில போடும்போது இந்த பர்சன்டேஜ் கிடைக்கிறது. ஸோ இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரொம்ப கிளியர் பிக்சரே கிடைக்கும், எந்த அளவுக்கு உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பெக்டேஷன் நீங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இல்ல நான் வந்து கொஞ்சம் கம்மியா நான் வந்து என்டிஎஸ்ல கான்ட்ரிபியூட் பண்றேன். இப்ப நான் வந்து வருஷத்துக்கு வந்து 50,000 தான் நம்ம போட போறோம் அப்படி கரெக்ட்டுங்களா? ஏன்னா 50,000 தான் டாக்ஸ் லிமிட் இவங்க இது கொடுத்துருக்காங்க அப்படின்னும் பொழுது, ஆக்சுவலா இது வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. 1.5 லட்சம் ரூபாய் வந்து 80C, 50,000 வந்து 80C சிட்டி 1Bல வந்து. ஸோ நீங்க 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இங்க வாங்க, 2 லட்சம் ரூபாய் பார்த்தா நியர்லி வந்து நீங்க 16,000 ரூபாய் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது நீங்க வந்து மத்த பிபிஎஃப், மத்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு இது ரொம்பவே சூப்பர். பட் ஸ்டில் இல்ல நான் ஒரு 10,000 போடுறேன் அப்படின்னாலும் ஓகே, இல்ல 5,000 தான் போடுறனாலும் நீங்க ஓகே, நீங்க சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். 5,000 போடுறேன், அதே சேம் தான் போகும்போது 1.4 லட்சம் ரூபாய் வருது. ஸோ நான் வந்து 10,000 ரூபாய், ஏன்னா எனக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் நான் இதுலயே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு நான் வந்து ஒரு பர்சன்டேஜ் கம்மியா வருது வைக்கிறோம் அப்படின்னா, இல்ல ஆன்விட்டி நான் கொஞ்சம் இல்ல கார்பஸ் வந்து நான் ஏதோ ஒரு என்னோட குழந்தைங்க கல்யாணத்துக்காகவோ இல்ல ஏதோ ஒரு காக எடுத்துக்கிறேன், ஒரு 50% எடுத்துட்டு மீதி 50% நான் வந்து இதுல போடுறேன் அப்படின்றதுக்காக அப்படி பண்ணாலுமே நீங்க எப்படி வேணாலும் நீங்க இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களோட கம்ஃபர்டபிள் ஏற்ற மாதிரி. ஏற்றிட்டு பார்க்கும்போது 66,000. ஸோ இப்ப 66,000 ரூபாங்கிறது ஒரு நல்ல லக்ஸரியா நீங்க ஓரளவுக்கு நல்லாவே வாழ முடியும். இதே 30 வருஷம் கழிச்சு இந்த 66,000 ரூபாய் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபிளேஷன் எல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இது மேபி ரொம்ப கன்சிடரபிளான ஒரு அமௌண்ட் தான் இருக்கும், பெரிய அமௌண்ட் நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம அடுத்த ஒரு 30 வருஷம் ரொம்ப நல்ல வேல்யூ வந்து நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் நமக்கு கொடுக்கும் பொழுது நம்மளோட மந்த்லி பென்ஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பென்ஷன் கால்குலேட்டர் இதோட லிங்க் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு நீங்க இதை பிரிச்சுக்கலாம், இப்படிலாம் எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க பர்சனல் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 60 வயசுக்கு அப்புறம் நீங்கள் பணத்தை எடுக்க முடியுது அப்படின்னு தெரியுது. இப்போ அதுக்கு முன்னாடி 60 வயசுக்குள்ளேயே எனக்கு திடீர்னு தேவைப்படுது, என்னோட அதில் வச்சுக்க பணம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட என்ன மாதிரி சினாரியோ அவங்க அந்த பாஷா விட்ராவல் அளவும் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா வந்து உங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு இல்லாட்டி அதோட குழந்தைங்களோட கல்யாணம் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி சில கேட்டகரிஸில் வந்து இருக்கும்போது மட்டும் நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். அப்போயும் எவ்வளோ எடுத்துக்கலாம்னு பார்த்தா 25% ஆஃப் த பணத்தை மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்க முடியும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை. அதுவும் குறைஞ்சது 3 வருஷம் தாண்டதுக்கப்புறம் தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு 3 வருஷம் தாண்டிச்சுனா தான் நீங்கள் போட்ட பணத்துலேருந்து 25% மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அந்த 25% நீங்கள் எடுத்துட்டீங்க, 3 வருஷம் தாண்டிடுச்சு எடுத்துட்டீங்க, உங்களுக்கு தேவைன்ட்டு எடுத்ததுக்கப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் என்ன ரீசனுக்காகவும் உள்ள போட்ட பணத்தை எடுக்க முடியாது. அதுதான் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறது. பிகாஸ் இது என்பிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னா இதோட என்டையர் ஒரு ஃப்ரூட்டை நீங்கள் எப்போ அனுபவிப்பீங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் பென்ஷன் வாங்குற காலகட்டத்தில், அதாவது ரிட்டையர் ஆன காலகட்டத்தில் தான் நீங்கள் இதை வந்து அனுபவிக்க முடியும். நீங்கள் அதுக்கு முன்னாடி சிறுக காசு எடுத்தீங்கன்னா அந்த இந்த ஸ்கீம் உருவாக்குனதுக்கான தேவையே இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் வந்து கவர்மெண்ட் குறைஞ்சது அந்த காசு எடுத்துட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் அந்த பணத்தை எடுக்க முடியாது. அதுக்கு அடுத்து ஒரு சைக்கிள் இருந்தால் மறுபடியும் நீங்கள் ஒரு 25% ஆஃப் த பணத்தை நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்பிஎஸ் பற்றி ஒரு டீல். அதாவது என்பிஎஸ்னா என்னன்னு பார்த்தோம், யார் ரெகுலேட் பண்ணுறான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, என்னென்ன அக்கௌண்ட் டைப், யார்கிட்ட போய் வாங்கலாம், என்னென்ன மாதிரி அக்கௌண்ட், என்னென்ன சப் அக்கௌண்ட், டயர் 1 என்ன, டயர் 2 என்ன, அதில் என்னோட என்னென்ன கிரைட்டீரியாஸ் இருக்குது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக நம்ம எவ்வளோ இப்போ இன்கேஸ் நான் நடுவில் விட்ரா பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி 8 வருஷம் நம்ம ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். பட் ஸ்டில் உங்களுக்கு சில கிளாரிட்டி தேவைப்படுது, இன்னுமே சில டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அதை வந்து அதுக்கான பதில் நம்ம முடிஞ்சது கமெண்ட்ஸ்லேயே சொல்லிடலாம். இல்லை அதுக்கு வந்து தனியாக வேணும்னாலும் ஒரு டெடிகேட்டாக ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி நம்ம அதையே வந்து கண்டிப்பாக போடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம பக்கத்தில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அங்கே இருக்க பெல் ஐக்கானையும் நம்ம மறக்காம வந்து டிங்கன்னு கிளிக் பண்ணுறது. ஸோ தட் நமக்கு வந்து போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான ஃபினான்ஷியல் கண்டென்ட் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் a nice day. Black World.